வெல்கம் டு Athirans Home. நீங்கள் Athirans Home ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ரொம்ப டேஸ்டான, பாரம்பரியமிக்க, ஹெல்தியான கம்மங்கூழ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கம்மங்கூழை நம்ம வீட்டிலேயே ரொம்ப சுவையாக செய்யலாம், அதுவும் குறைஞ்ச நேரத்தில் செய்யலாம். வெறும் 15 நிமிஷம் போதுங்க இது கம்மங்கூழ் செய்கிறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான அளவு கம்பை நல்லா க்ளீன் பண்ணி அதை தண்ணியில் ஊற போடணும். 5 to 6 hours நல்லா ஊறணும். அப்போ தான் கம்மஞ்சோறு நமக்கு குயிக்காக ரெடி ஆகும். கம்பு நல்லா ஊறின பிறகு அதை தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி எக்ஸஸ் வாட்டர் அதிலேருந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகிற மாதிரி பண்ணணும். பாருங்கள், கம்பு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கம்பை எடுத்து மிக்சியில் போடணும். எல்லா கம்பும் ஒன்றா போட்டு மிக்சரில் கிரைண்ட் பண்ணாமல் 2 போர்ஷனாக பிரித்து தனித்தனியாக 2 டைம் போட்டு மிக்சரில் கிரைண்ட் பண்ணுறோம். இப்படி போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணோம்னா சீக்கிரமாக பவுடர் பண்ணிடலாம், ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள், பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. மிக்சரில் நல்லா போட்டு அரைச்ச பிறகு அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். 2 போர்ஷனாக அரைச்சதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த அளவுக்கு கம்பை பவுடர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கம்மஞ்சோறு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு அதை நல்லா கொதிக்கிற அளவுக்கு விடணும். இது இல்லாமல் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஹீட் பண்ணி வச்சுருக்கு. அது தேவைப்படுறப்ப நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க கம்பு பவுடரை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஆட் பண்ணுறப்ப நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கரண்டியால் கிண்டி விடுறீங்களோ அந்தளவுக்கு ஈவனாக கம்மஞ்சோறு வேகும். இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு வச்சுருந்த தண்ணியோட அளவு பத்தலை, அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணியை தனியாக ஹீட் பண்ணி வச்சுருந்தோம். அதை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டி விட்டுட்டு வரேன். நீங்களும் அதே மாதிரி இதே மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப லிக்விடாக ஆகிடும். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு 10 minutes நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் கிண்டி விடணும். கம்மஞ்சோறு வெந்துருச்சான்னு இந்த மாதிரி நசுக்கி பாருங்கள். கம்மஞ்சோறு நல்லா வெந்துருச்சு, நம்ம இறக்கிடலாம். கம்மஞ்சோறு நல்லா கூலாகிற வரைக்கும் நம்ம அதை விடணும். கம்மஞ்சோறு நல்லா கூலான பிறகு கரண்டியை தண்ணியில் நனைச்சி இந்த மாதிரி கம்மஞ்சோரை உருண்டையாக போடணும். இது பேர் மூட்டு போடுறதுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, நம்ம கம்மஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு உருண்டை கம்மஞ்சோறு எடுத்து தேவையான அளவு தயிர் அதில் ஊற்றி உப்பு போட்டு நல்லா கரைச்சிங்கன்னா நமக்கு கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. இந்த கம்மங்கூழ் ரொம்ப ஆரோக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்பு ஹீட்டை குறைக்கும். இந்த கம்மங்கூழுக்கு சைட் டிஷ்ஷாக நல்ல காரசாரமான மாங்காய், அதோட எண்ணெயில் 2ஆக கட் பண்ணி உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்த பச்சை மிளகாய், இது நல்லா ஒத்து போகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மங்கூழ் செய்முறை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் Athirans Home சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.